அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டர்சன்பேட்டை வீட்டில் பூவை ஜெகன்மூர்த்தி இல்லை என்று விசாரணைக்கு சென்ற காவல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். புதிய பாரதம் கட்சியினுடைய தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியை இன்று கடத்தல் வழக்கு ஒன்றில் அவரை கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்காக போலீசார் அவருடைய வீட்டிற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது இவருடைய வீடு பூந்தமல்லிக்கு அருகே ஆண்டர்சன்பேட்டை என்ற பகுதியில திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிறது. இவருடைய வீட்டிற்கு இன்று போலீசார் ஒரு கடத்தல் வழக்கு தொடர்பாக ஒரு கைது நடவடிக்கைக்காக சென்றிருந்தார்கள். ஆனால் இன்று பிற்பகலில் இருந்தே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வந்தவுடன் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடைய வீட்டு முன்பு குவிந்தார்கள். போலீசார் உள்ளே செல்ல முடியாமல் அங்கே கூட்டம் சூழ்ந்தது. அடுத்த சிறிது நேரத்திலேயே அவர் கட்சியை சேர்ந்த பலர் இருசக்கர வாகனங்களிலும் பிற வாகனங்களிலும் அந்த பகுதிக்கு அவர்கள் பூந்தமல்லியில் இருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய அந்த சாலை மறியலிலும் ஈடுபட்டார்கள். அந்த கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து இதற்கிடையில இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த கடத்தல் வழக்கு என்பது களப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவனை கடத்தியதாக ஒரு வழக்கு. இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள், அதாவது இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு நபர்கள் ஒரு 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியினுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது களப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அந்த பெண்ணை அவர் பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் பெண் வீட்டார் ஜெகன்மூர்த்தியை அணுகியதாகவும் அதன் மூலமாக ஜெகன்மூர்த்தியினுடைய ஆதரவாளர்கள் காவல்துறை அதிகாரி ஒருவருடைய காரில், அதாவது கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவருடைய காரை பயன்படுத்தி அவர்களை அந்த வீட்டிற்கு சென்று அவருடைய ஆதரவாளர்கள் மிரட்டியதாகவும், அப்பொழுது அந்த இளைஞர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இளைஞரனுடைய சகோதரர் 18 வயது நிரம்பாதவர் அந்த இளைஞரை கடத்தியதாகவும் கடத்தி சிறிது தூரத்தில் விட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு திருவலாங்காடு காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுல பூவை ஜெகன்மூர்த்தி மீதும் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடத்தல் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்குல ஏற்கனவே இந்த பெண்ணினுடைய தந்தை உட்பட 5 பேர் கைதாகி இருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்காக பூந்தமல்லி அருகே ஆண்டர்சன்பேட்டை பகுதியில புரட்சி பாரதனுடைய கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியினுடைய வீட்டிற்கு காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைவர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் என்பதனால அவரை கைது செய்யும் போது ஏதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ வேற எதுவும் தள்ளுமுள்ளது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறாமல் இருப்பதற்காக கூடுதலாக காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டார்கள். அங்கே நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய ஆதரவாளர்கள் அந்த வீட்டிற்கு முன்பாக திரண்டிருந்தார்கள். கடந்த ஒரு 4 மணி நேரமாக அவருடைய வீட்டிற்கு முன்பு திரண்டிருந்த அவருடைய ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால காவல்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே முழுவதுமாக குவிக்கப்பட்டிருந்தது. என்றால் இங்கே குவிந்திருந்த அவருடைய ஆதரவாளர்கள், ஜெகன்மூர்த்தியுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய அந்த சாலையில மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில ஒரு சிலர் அதில் கைதும் செய்யப்பட்டார்கள். அவர்கள் இந்த கடத்தல் வழக்கில் தொடர்புடையவர்கள் என்றும் போலீசாரால் சொல்லப்படுகிறது. இதனிடையில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெகன்மூர்த்தியினுடைய உறவினர்கள், ஆதரவாளர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களை கைது செய்த நிலையில் ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அவருடைய வீட்டிற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் உள்ளே சென்று விசாரிப்பதற்கான அனுமதி கோரியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய வீட்டில் இருப்பவர்களும் வீட்டிற்கு முன்பு அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டதுனால அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதற்கு வெகு நேரம் கழித்துதான் உள்ளே காவல்துறை அதிகாரிகள் சென்றார்கள். 1 மணி நேரமாக அந்த வீட்டிற்குள் தான் காவல்துறை அதிகாரிகள் உள்ளே இருந்தார்கள். ஆனால் 1 மணி நேரம் கழித்து அவர்கள் தற்பொழுது வெளியில் விட்டார்கள். இந்த நிலையில் அவர் வீட்டில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. போலீசார் தரப்புல விசாரிக்கும் பொழுது அவர் வீட்டில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தொண்டர்கள் குவியும் போதே காவல்துறையினர் கைது நடவடிக்கையாக வருகிறார்கள் என்ற தகவல் தெரிந்த பொழுதே வீட்டில் இருந்து அவர் அங்கிருந்து தப்பிவிட்டாரா அல்லது அவர் வீட்டிற்கே வரவில்லையா, வெளியில் இருந்தவாறே அவர் சென்று விட்டாரா என்ற விவரங்கள் முழுமையாக இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. அதே போன்று திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசியும் வெள்ளவேடு இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் உள்ளிட்ட இந்த இருவருமே உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்று விசாரித்திருக்கிறார்கள்.
விசாரித்த பொழுது 1 மணி நேரம் அவர்களுடைய குடும்பத்தினரிடமும் வந்து விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தற்பொழுது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வெளியில் வந்து விட்டார்கள். அங்கு குவிக்கப்பட்ட போலீசாரும், ஓரளவுக்கு அதிக எண்ணிக்கையில் குவிக்கப்பட்ட போலீசாரும் தற்பொழுது அங்கிருந்து சற்று தூரம், அதாவது வீட்டிற்கு முன்பு குவிக்கப்பட்ட போலீசார் அவர்கள் வந்து அந்த பாதுகாப்பு என்பது விலக்கிக் கொள்ளப்பட்டு தற்போது அவர்கள் வந்து போலீசார் சற்று தூரம் தொலைவாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில அதிகாரிகள் மட்டுமே வந்து அங்கு நின்று தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜெகன்மூர்த்தி வந்து தலைமறைவாகி விட்டார் என்று காவல்துறையினர் தரப்பில் சொல்லப்படும் நிலையில அவர் எங்கே இருக்கிறார் என்று ஒரு பக்கம் வந்து தேடக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அங்கு பெருமளவு கூடியிருப்பதனால அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கூறி வந்ததாகவும், அதையும் மீறி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால், சிலர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களை வந்து இவர் அந்த ஒரு சிலரை வந்து கைது செய்திருப்பதாகவும் வந்து போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இன்று வந்து ஜெகன்மூர்த்தியினுடைய உறவினர்கள் ஒரு சிலரும் ஆதரவாளர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து விசாரணை நடத்தி அந்த வழக்கில் அவர்கள் தொடர்புடையவர்களாக இருந்தார்களா அல்லது கடத்தல் நடந்த பொழுது இவர்களும் அந்த பகுதிக்கு வந்திருந்தார்களா போன்ற விவரங்கள் எல்லாம் வந்து அதற்கு பிறகு விசாரிக்கப்படும் என்று போலீசார் தரப்புல வந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பாக, இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புதிய பாரதம் கட்சியினுடைய தலைவருமான ஜெகன்மூர்த்தி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாக வந்து சொல்கிறார்கள். இந்த நிலையில் தான் வந்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்காகத்தான் அங்கே வந்து இன்று போலீசார் வந்திருக்கிறார்கள். அவரை வந்து கைது செய்வதற்கான திட்டத்தோடு போலீசார் வந்ததாகவும் வந்து சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில், இந்த விவகாரத்துல இந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட அந்த இளைஞர்களுடைய சகோதரை கடத்திய அந்த விவகாரத்தில் ஜெகன்மூர்த்தி அவர் வந்து பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாகவும் இந்த விவகாரத்தில் வந்து அந்த பெண் குடும்பத்தினருக்கு ஆதரவாக அவர் வந்து அந்த தரப்பினரை வந்து மிரட்டியதாகவும், அவருடைய ஆதரவாளர்கள் மிரட்டியதாகவும் வந்து அந்த நபரினுடைய குடும்பத்தினர் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.